வரதட்சணை கொடுமை வழக்கில் இருட்டுக்கடை உரிமையாளர் மருமகனின் வழக்கறிஞர் தற்பொழுது காவல் நிலையத்தில் ஆஜராக இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்போம். ராமசுந்தரம், வணக்கம். தற்பொழுது வழக்கறிஞர் தரப்பிலிருந்து என்ன முன்வைக்கப்படுது? முழு விவரங்கள் என்ன? இருட்டுக்கடை உரிமையாளருடைய மகள் ஸ்ரீ கன்சிகா தரப்புல வரதட்சணை கொடுமை செய்வதாக அவரது அவரது கணவர் மீது வழக்கு புகார் ஒன்று நெல்லை மாநகர காவல் ஆணையர் கொடுக்கப்பட்டது. அதன் தொடர்ந்து அந்த வழக்கு நெல்லை அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு இந்த வழக்குக்கான சம்மன் கடந்த வாரம் அனுப்பப்பட்ட நிலையில இன்றைய தினம் காலை 11 மணிக்கு ஸ்ரீ கன்சிகாவுடைய கணவரான பல்ராம் சிங் ஆஜராவதற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று காலை முதல் ஸ்ரீ கன்சிகா தரப்புல, அதாவது உரிமையாளரின் மகள் ஸ்ரீ கன்சிகா தரப்புலோட வழக்கறிஞர்கள் காலை முதலே காவல் நிலையம் முன்பு ரமேஷ் என்ற வழக்கறிஞர் தலைமையில் ஆஜராயிருந்தார்கள். தொடர்ந்து எதிர் தரப்பை சேர்ந்த அந்த பலராமன் தரப்பை சேர்ந்த வழக்கறிஞர்கள் மற்றும் அவர் ஆஜராவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பலராமனுடைய வழக்கறிஞரான கரும்பன் என்பவர் ஆஜராகி 10 நாட்கள் கால அவகாசம் கேட்டு தற்போது மனு ஒன்றை காவல் ஆய்வாளரிடம் அளித்திருக்கிறார். அது தொடர்பான விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தொழில் மற்றும் பல்வேறு பணிகள் இருப்பதால இந்த குறிப்பிட்ட நாட்கள் சம்மன் அனுப்பப்பட்ட நாளில் வர முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் 10 நாட்கள் எனக்கு அவகாசம் வேண்டும் எனவும் வழக்கறிஞர் தரப்புல மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரது வழக்கறிஞர் கருமன் தற்போது காவல் ஆய்வாளரிடம் அந்த மனுவை கொடுத்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு 10 நாட்கள் அவகாசம் கொடுக்கிறார்களா இல்லையா என்பது தெரிய வரும். தற்போது இருதரப்பு வழக்கறிஞரும் குவிந்திருப்பதால ஒரு பரபரப்பான சூழல் காவல் நிலையம் முன்பு நிலவி வருகிறது.